ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய கஹானி பாட்டில் 8th கஹானி தான் பார்க்க போகிறோம். சச்சா நியாய, நியாயம், சரியாக நியாயம் அப்படின்றதற்காக ஒரு கஹானி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கஹானி தான் இதை பார்க்கலாம். சிக்கந்தர் யூனான் தேஷ்கா பாதுஷா தா. சிக்கந்தர் அப்படின்றவர் வந்து கிரேக்கத்தினுடைய பாதுஷா, அரசராக இருந்தவர், மன்னராக இருந்தவர். வஹ் படா பஹாதூர் தா. அவர் மிகப்பெரிய ஒரு திறமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பைல்வானாக, ஒரு பலசாலியாக இருந்தார். பஹாதூர் தா. உஸ்னே பவுத் சே தேஷ் ஜீத்தே தே. அவர் வந்து நிறைய நாடுகளை வந்து ஜீத்தே தே, வென்றார். ஏக் பார் உஸ்னே ஹிந்துஸ்தான் பர் चढ़ाई की और पंजाब के कुछ हिस्सों को जीत लिया. ஒரு முறை வந்து அவர் ஹிந்துஸ்தான், நம்ம இந்தியா பாரதத்தின் மேலே வந்து படையெடுத்து வந்து சடாயி கி அவுர் பஞ்சாப், படையெடுத்து வந்து அதன் மூலியமாக பஞ்சாபில் வந்து ஒரு சில பகுதிகளை ஜீத் லியா, வென்றெடுத்தார். ஏக் தின் घूमता हुआ वह एक छोटे गांव में जा पहुंचा. ஒரு முறை வந்து அவர் ராஜாக்கள் எல்லாம் அந்த மாதிரி சில டைமில் சுற்றி திரிவாங்க இல்லையா, என்ன நடக்குது எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சோட்டே காவ், ஒரு சிறு கிராமத்திற்கு சென்றார். வஹா ஏக் கிசான் கா ஜோம்படா தா. அங்கே ஒரு சிறிய குடிசை இருந்தது, ஒரு விவசாயினுடைய ஒரு ஜோம்படா அப்படின்னா குடிசை இருந்தது. வஹ் கிசான் உஸ் காவ் கா முக்கியா தா. அந்த விவசாயி தான் வந்து அந்த கிராமத்தினுடைய முக்கியா அப்படின்னா தலைவன் சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு சிறு சிறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு தலைவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்டவர் தான் இந்த ஒரு விவசாயி வந்து ஒரு தலைவராக இருக்கிறார் அந்த கிராமத்தில். உஸ்னே சிக்கந்தர் கி படி காத்திர் கி அவுர் உஸ்கோ ஆசான் பர் பிட்டாயா. இவர் வந்து அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜாவை வந்து வரவேற்றாரு. காத்தீர் அப்படின்னா வரவேற்று, விருந்தோம்பல் பண்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான், வரவேற்று அவரை வந்து ஒரு ஆசனத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இஸ்கே பாத் வஹ் ஏக் சாந்தி கி தாலி மே खाद्य पदार्थ और कुछ अशरफियाँ लेकर बादशाह के सामने हाजिर हुआ. इसके बाद அதுக்கப்புறமா உட்கார வச்சுட்டு ஏக் சாந்தி கி தாலி, ஒரு வெள்ளி தட்டில் வந்து, தாலி அப்படின்னா தட்டு, ஒரு வெள்ளி தட்டில் வந்து காத்யா பதார்த், சாப்பிட்றதுக்கான அந்த தின்பண்டங்கள், அதனோட வந்து குச் அஷரஃபியா, அதோடு சேர்ந்து பொட்காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து அந்த பாதுஷா முன்னாடி கொடுக்குறாங்க. அப்புறம் அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, காத்ய பதார்த்தோं के साथ अशरफियों को देखकर सिकंदर हंसा. அந்த தின்பண்டங்களோட, காதிய பதார்த் அப்படின்னா தின்பண்டங்களோடு சேர்த்து அந்த இருக்கக்கூடிய அந்த பொட்காசுகளை பார்த்துட்டு அந்த மன்னர் சிக்கந்தர் அவர்கள் வந்து சிரிக்கிறாரு. ஹங்ஸா. உஸ்னே கிசான் சே பூச்சா கியா தும் லோக் கானே பீனே கி சீஜோं के साथ सोना भी खाते हो. அப்போ வந்து அவர் சிரிச்சிட்டே வந்து அந்த விவசாயிகிட்ட கேட்குறாரு, கியா தும் லோக், என்ன நீங்கள் வந்து காணி பீனே, சாப்பிட்றது குடிக்கிறது அதோடு சேர்ந்து, அந்த பொருட்களோடு சேர்ந்து இந்த மாதிரி சோனி பி காத்தேஹோ, இந்த மாதிரி தங்கத்தை கூடவா நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க. அஷரஃபியா அப்படின்னா அந்த தங்க பொற்காசுகள் இருக்கும் இல்லையா, அப்போது நீங்கள் இந்த சாப்பிட்றதோடு சேர்த்து, சாப்பாட்டு தின்பண்டங்களோடு சேர்த்து இந்த மாதிரி தங்கத்தையுமா நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. கிசான் நே ஜவாப் தியா நஹி மகாராஜ் ஹம் லோக் சோனா நஹி காத்தே. அப்போ வந்து அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு, ரிப்ளை பண்ணுறாரு, பதில் கொடுக்குறாரு, இல்லை மகாராஜா, நாங்கள் வந்து தங்கத்தை வந்து சாப்பிட மாட்டோம். லேக்கின் हमने सुना था कि आप सोने की तलाश में अपना घर छोड़कर इतनी दूर आए हैं. இல்லை மகாராஜா, நாங்கள் வந்து தங்கத்தை சாப்பிட மாட்டோம், ஆனால் நாங்கள் வந்து சுனா தாக்கி, கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் வந்து தங்கத்தை தேடணும், தங்கத்தை அடையணும், தங்கத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய கர் சோடுக்கர், உங்களுடைய வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இஸ்லியே மே யஹ் பேண்ட் ஆப்கே சாம்னே லாயாகும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் இதை வந்து தருகிறோம். ஆப் கிருபா கர்கே இசே லே லீஜியே, நீங்கள் தயவு செய்து வந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிக்கந்தர் நே ஜவாப் தியா நஹி நஹி மே தன் சம்பத்தி கி खोज में हिंदुस्तान नहीं आया हूँ. அந்த சிக்கந்தர், அந்த அவர் வந்து சொல்கிறார், அந்த ராஜா, இல்லை இல்லை, நான் வந்து செல்வத்தை பெறணும்,
தன் சம்பத்தி செல்வத்தை கோஜுமே செல்வத்தை தேடுவதற்காக அடைவதற்காக நான் இந்த பாரதத்திற்கு நஹி ஆயா வரல. மை தும் லோகோं के ரஸ்ம் ரிவாஸ் தேக்னே கே லியே ஆயா ஹூம். நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்காக தான் வந்தேன். इतने में उसी गांव के 2 आदमी अपनी பஞ்சாயத்து லேக்கர் முக்கியா கே பாஸ் பகுஞ்சே. இந்த சமயத்தில் தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 மனிதர்கள், 2 ஆத்மி 2 மனிதர்கள் வந்து அவங்களுடைய ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு வந்து முக்கியா கே பாஸ், அந்த விவசாயி தானே முக்கிய தலைவராக இருக்காரு, ஸோ அவர்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஏக் ஆத்மி நே கஹா மைனே இஸ் ஆத்மி சே ஏக் கேத் மோல் லியா தா. ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு என்னன்னா, நான் வந்து இந்த மனிதர்கிட்ட இன்னொரு பர்சனை வந்து கை காட்டி சொல்கிறாரு, இந்த மனிதர்கிட்ட தான் வந்து ஏக் கேத் மோல் ஒரு விவசாய நிலத்தை வாங்கினேன். முஜே அசரஃபியோं से भरा हुआ एक घड़ा मिला है. அந்த நான் வாங்கின அந்த விவசாய நிலத்தில் முஜே அஷரஃபியோं से भरा எனக்கு பொற்காசுகள், அந்த தங்க பொற்காசுகள் நிறைந்த ஒரு கடா அப்படின்னா பானை கிடைத்தது. யஹ் கடா மேரா நஹி ஹை, அந்த பானை என்னோடது கிடையாது. क्योंकि मैंने इससे सिर्फ खेत मोल लिया है, घड़ा नहीं लिया. அதனால தான் வந்து நான் வந்து விவசாய நிலத்தை வந்து இவற்றிருந்து தான் வாங்கினேன். ஸோ அது வந்து என்னுடையது கிடையாது, அந்த பானை வந்து என்னுடையது கிடையாது. மே உஸ் கடே கோ இசே தேத்தா ஹூ தோ யஹ் லேத்தா நஹி ஹை. நான் இவர்கிட்டருந்து தான் நிலத்தை வாங்கினேன், அந்த நிலம் இவருக்கு தான் சொந்தம், இவர்கிட்டருந்து வாங்கினேன். ஸோ அதில் கிடைச்ச அந்த தங்க பொற்காசுகள் நிறைந்த அந்த பானை என்னோடது சொந்தம் கிடையாது. ஸோ நான் வந்து இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் வந்து அதை வாங்க மாட்டாரு, மறுக்கிறாரு. मेहरबानी करके आप इसे சம்ஜா தீஜியே. மேஹர்பானி அப்படின்னா தயவு செய்து, கிருப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இவருக்கு புரிய வைங்க, இவருக்கு தான் அது சொந்தம் அப்படின்றத புரிய வைங்க அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் வந்து சொல்கிறான். यह सुनकर मुखिया ने दूसरे आदमी से पूछा तुमको क्या कहना है. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த தலைவர் வந்து இன்னொரு மனிதர்கிட்டையும் கேட்கணும்ல என்ன நடந்ததுன்னு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, तुमको क्या कहना है, நீ என்ன சொல்கிற. दूसरे आदमी ने कहा, मैंने जब अपना खेत इस आदमी को बेच दिया तब खेत में पैदा होने वाली और मिलने वाली चीज़ों भी बेच दी. நான் வந்து எப்போ வந்து ஜப் அப்புனா கேத்துனா, எப்போ வந்து என்னுடைய நிலத்தை வந்து இந்த மனிதருக்கு விற்றனோ அப்போவே வந்து அப்போவே வந்து கேத்துமே பைதா ஹோனே வாலி, அந்த நிலத்தில் என்ன விளைஞ்சாலும் சரி அல்லது மில்னே வாலி என்ன கிடைச்சாலும் சரி, அந்த பொருளெல்லாம் அதுவும் சேர்ந்து தான் நான் இவருக்கு விற்றுருக்கேன், ஸோ இவருக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு இந்த மனிதர் சொல்கிறாரு. इसलिए अब उस खेत में अनाज पैदा हो या अशरफिया சப் இஸ் ஆத்மி காஹை. அதுதான் அதனால் இந்த நிலத்தில் வந்து என்ன விதைகள் விதைஞ்சாலும் சரி, என்ன விதைஞ்சாலும் சரி, அதோடு சேர்ந்து என்ன பொற்காசுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து இவருக்கு தான் சொந்தம். ஏன்னா நான் வந்து இவருக்கு விற்றுட்டேன், இனிமேல் என்ன கிடைச்சாலும் அது இவருக்கு தான் சொந்தம், என்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு மனிதன் வந்து சொல்கிறாரு. इसके भाग्य से उस खेत में अशरफिया का घड़ा मिला. இவருடைய அந்த அதிர்ஷ்டம், இவருக்கு வந்து லக் இருக்குது, அதனால தான் வந்து அந்த பானை வந்து இவருக்கு இந்த பூமியிலேருந்து கிடச்சிருக்கு. மே உஸ் கடே கோ நஹி லே சக்தா. ஸோ அதை வந்து நான் என்னால் வாங்கிட்டு போக முடியாது, அது என்னுடையது கிடையாது. முக்கியானே யஹ் சுன்கர் தோடி தேர் சோச்சா. ஸோ அந்த தலைவர் வந்து ரெண்டையும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து யோசிக்கிறாரு. उसके बाद उसने दोनों से पूछा कि क्या तुम्हारे घर में शादी के लायक लड़का या लड़की हैं. இது ரெண்டையும் கேட்டுட்டு அவர் வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்குறாரு, பூச்சாக்கி கேட்குறாரு என்னென்னா, தும்ஹாரி கர்மே ஷாதி கே லாயக், உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்காக ஏதாவது பையனோ பொண்ணோ இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏக்குனே கஹா ஹா மேரே கர்மே லடுக்காகை. ஒருத்தர் சொல்கிறாரு, என் வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான், கல்யாணத்துக்கு தயாராக ஒரு பையன் இருக்கான். தூசரேனே கஹா हाँ मेरे घर में मेरी बेटी ஷாதி கேலியே தயார் ஹை. ஒருத்தர் வந்து என் வீட்டில் பையன் இருக்கான், கல்யாணத்துக்கு ரெடியா அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்து என் வீட்டில் வந்து வயது வந்த ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. தப்பு முக்கியானே ஹங்ஸ்தே ஹுயே கஹா அச்சா ஹுவா. அப்போ வந்து அந்த முக்கிய தலைவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஓகே நல்லது. तुम लोग उन दोनों की शादी करवा दो और यह घड़ा उनके भेंट के रूप में दे दो. ஓகே,
நீங்கள் வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, இந்த பானைய வந்து அவங்களுடைய கல்யாணத்துக்கான அந்த சீர்வரிசையான அந்த பரிசாக दे दो கொடுத்து விடுங்கள். यह फैसला सुनकर दोनों किसान बहुत खुश हुआ हुए. இந்த தீர்ப்பை கேட்டு ஃபைஸ்லா சுன்கர் இந்த தீர்ப்பை கேட்டு அந்த 2 விவசாயிகளுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக செல்கிறாங்க. வே முக்கியா கோ நமஸ்கார் கர்கே நிக்கல் கயே. ரொம்ப சந்தோஷமாயிருது. 2 பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுருது. அதனால அவங்க 2 பேருமே அந்த தலைவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு கிளம்புறாங்க. இஸ் பஞ்சாயத்து கோ தேக்குகர் சிக்கந்தர் கோ பகுத் ஆச்சரிய ஹுவா. இந்த பஞ்சாயத்த பார்த்தோன்னையும் அந்த சிக்கந்தர் அந்த ராஜா இதெல்லாம் நின்னு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து அவர் பொருட்களை, செல்வத்தை பெறுவதற்காக தான் அங்கங்க வந்து படையெடுத்து அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற நிலைமையில, தன்னுடைய இதில கிடைச்ச அந்த தன்னுடைய பூமியில கிடைச்ச அந்த பொற்காசுகள் நிறைந்த அந்த ஒரு பானைய வந்து, எனக்கு சொந்தம் இல்ல, உனக்கு சொந்தம் இல்ல, உன்னோடது தான், என்னோடது தான் அப்படின்னு மாத்தி மாத்தி இது பண்றாங்க. இத பார்த்து இந்த தலைவரும் கொடுத்த இந்த ஒரு வித்தியாசமான தீர்ப்ப பார்த்து அவரு ஆச்சரியப்பட்டாரு. उसने मुखिया से कहा, भाई मैं यही देखने के लिए यहाँ आया था. இப்போ வந்து அவர் அந்த தலைவர பார்த்து சொல்றாரு, मैं यही देखने के लिए இத பார்க்கறக்காகத்தான் நான் இங்க வந்தேன். मैंने सुन रहा था कि हिंदुस्तान के लोग बड़े ईमानदार और उदार होते हैं. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹிந்துஸ்தான் கே லோக் பாரதத்தில இருக்கக்கூடிய மக்கள் வந்து படே ஈமான்தார் ரொம்ப நேர்மையான இருக்கக்கூடியவங்க. அவுர் உதார் ஹோத்தே ஹே ரொம்ப மரியாதையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிசி கே தில் மே கோயி லாலச் நஹி ஹோத்தா. யாருடைய மனதிலும் வந்து தில் மே கோயி லாலச் யாருடைய மனதிலும் எந்த வந்து ஒரு பேராசை, ஒரு ஆசை அதெல்லாம் வந்து பேராசை இருக்காது அப்படின்னு. ஆஜ் இன் பாத்தோं को मैंने अपनी आँखों से देख लिया. இன்னைக்கு அந்த நான் கேட்ட அந்த விஷயங்களை என்னுடைய अपनी आँखों से என்னுடைய கண்களால பார்த்து விட்டேன். यह कहकर सिकंदर वहाँ से चला गया. இத சொல்லிட்டு அந்த சிக்கந்தர் அங்கிருந்து சென்று விடுகிறார், கிளம்பி விடுகிறார். இப்போ இந்த லெசனினுடைய सारांश பார்க்கலாம். सच्चा न्याय. बादशाह सिकंदर ने हिंदुस्तान पर चढ़ाया की. அதுதான் பாதுஷா ஹிந்துஸ்தான் மேலே வந்து சிக்கந்தர் அவர்கள் வந்து நம்ம பாரதத்தின் மேலே படையெடுக்கிறாரு. உஸ்னே குச் ஹிஸ்ஸோங்கோ ஜீத் லியா. அவர் வந்து இங்கே பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை வென்றெடுக்கிறார். ஏக் தின் வஹ் ஏக் காவ் கே முக்கியா கே கர் பவுன்ஷா. ஒரு முறை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய வீட்டிற்கு செல்கிறார். முக்கியா ने उसका स्वागत किया और खाद्य पदार्थों के साथ कुछ अशरफियाँ भी उनके सामने रखी और कहा. அந்த தலைவர் வந்து உஸ்கா ஸ்வாகத் அந்த ராஜாவை சிக்கந்தர் ராஜா அவர்களை வந்து வரவேற்று அவர் காத்திய பதார்த்தம் கே சாத் தின்பண்டங்களோட சேர்த்து கொஞ்சம் வந்து அந்த பொற்காசுகளையும் வந்து வச்சு அவருக்கு கொடுக்குறாங்க. ஆப் சோனி கி தலாஷ் மே ஹிந்துஸ்தான் ஆயே ஹே. நீங்கள் வந்து இந்த மாதிரி தங்கத்தை தேடி தான் வந்து பாரதத்திற்கு வந்தீங்க. तब सिकंदर ने जवाब दिया कि मैं हिंदुस्तान के रस्म रिवाज देखने के लिए ही आया हूँ. அந்த ராஜா வந்து சொல்கிறாரு, நான் பாரதத்திற்கு வந்ததற்கான காரணம் செல்வத்தை பெறுவதற்காக இல்லை, ரஸ்மு ரிவாஸ் அப்படின்னா மக்களுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன். தன் கி கோஜ் மே நஹி செல்வத்தை பெறுவதற்காக தேடுவதற்காக இல்லை. इतने में गांव के 2 आदमी अपनी पंचायत लेकर आए. இந்த சமயத்தில் தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 மனிதர்கள் வந்து தங்களுடைய வழக்கை எடுத்துகிட்டு அங்கே வந்தாங்க. उनमें एक खेत बेचने वाले था और दूसरा खेत खरीदने वाला था. அதில் வந்து ஒருத்தர் வந்து கேத் பேச்னே வாலா ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை விற்றவர், இன்னொருத்தர் வந்து கரித்னே வாலா அந்த நிலத்தை வாங்கியவர். கேத் खरीदने वाले आदमी ने कहा कि मुझे खेत में अशरफिया का घड़ा मिला है. அந்த நிலத்தை வாங்கிய மனிதர் சொல்கிறாரு, எனக்கு அந்த நிலத்தில் பொற்காசுகள் நிறைந்த அந்த பானை ஒன்று புதையல் ஒன்று கிடைச்சிது. मैं उसे खेत बेचने वाले को देना चाहता हूँ. நான் இதை வந்து அந்த நிலத்தை விற்று அந்த மனிதருக்கு கொடுக்க விரும்புகிறேன். क्योंकि मैंने केवल खेत ही खरीदा है. ஏன்னா நான் வெறும் இந்த நிலத்தை வாங்கியவன் மட்டும்தான், ஸோ அதில் கிடைச்ச அந்த புதையல் அவருடைய தான் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்கிறான். வாங்கியவன் நிலத்தை வாங்கியவன் சொல்கிறான். तब खेत बेचने वाले ने कहा कि जब मैंने खेत बेच दिया तो उसमें जो मिलता है वह खरीदने वाला का ही होगा. அப்போ அந்த நிலத்தை விற்றவன் சொல்கிறான் என்னன்னா,
நான் வந்து நிலத்த வித்துட்டேன். ஸோ அதில என்ன கிடைச்சாலும் ஜோ மில்தாக என்ன கிடைத்தாலும் அது வந்து அந்த வாங்கியவருக்கு தான் சொந்தம். எஹ் தேக்குகர் मुखिया ने खेत खरीदने वाले से कहा देखो तुम्हारे एक बेटी है उसकी शादी खेत बेचने वाले के बेटे से करवा दो. ஸோ இத கேட்ட அந்த தலைவர் வந்து சொல்றாரு. வாங்குனவர்ட்டயும், அந்த கொடுத்தவர்கிட்டயும், வித்தவர்கிட்டயும் உங்க வீட்ல பையன், பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் திருமணம் செய்து வைங்க. கர்வா தோ. அஷரஃபியோं का यह घड़ा उनको भेंट में दे दो. இந்த பொற்காசுகளை வந்து கிடைச்ச இந்த தங்க பொற்காசுகள் அந்த பானையை வந்து அந்த திருமணம் செய்து வைத்த அவங்களுக்கு பரிசாக கொடுத்து வைங்க. முக்கியா கா ஃபைசல் दोनों को पसंद आया. ஸோ அந்த தலைவரினுடைய அந்த தீர்ப்பு வந்து 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. सिकंदर ने इसे देखकर हिंदुस्तान के लोगों के गुणों की तारीफ की. சிக்கந்தர் ராஜா அவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். ஸோ பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, ஹிந்துஸ்தான் பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்களின் அந்த குணநன்களை பற்றி பாராட்டுகிறார். சீக் இதன் மூலியமாக நாம் கற்றுக்கொள்வது ஈமான்தாரி ஏக் பகுமூல்ய உபகார் ஹை. நேர்மையாக இருப்பது அப்படின்றது ரொம்ப ஒரு மகோன்னதமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.